ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள நான் நோட் பண்ணேன். கரெக்ட்டா கோவில் வாசல்ல வெளியவே மரத்துல நெறைய சிற்பங்கள் அழகழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. மேல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பலமுறை அந்த கோவிலுக்கு போயுமே இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பார்க்கவே இல்ல. இந்த மர சிற்பங்கள பார்க்கும்போது கூட எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியல. ஆனா நின்னு நல்லா கூர்ந்து கவனிக்கும்போது தான் அத எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த ஃபோட்டோல இருக்கிற மாரி தான் அங்க இருந்த எல்லா சிலைகளுமே இருந்தது. ஆக்சுவலா இது உண்மையிலே மரம் தானா இல்ல கல்லான்னு தெரியல. பார்க்கறதுக்கு மர சிற்பம் மாரி தான் தெரிஞ்சது. சிற்பக்கலைகளுக்கு பேர் போன இந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க ஒரு கல் தூண் இருக்கும். இது ஆயிரங்கால் மண்டபம் அப்படி சொல்லுவாங்களா? இல்ல வேற எதுவும் பேர்ல சொல்லுவாங்களான்னு தெரியல. இத பத்தி தெரியல. ஆனா இதுல நெறைய கல் தூண் இருக்குது பார்த்தீங்களா? இதுல ஒவ்வொன்னையும் தட்டும்போது ஒவ்வொரு விதமான சவுண்ட் கேட்கும். பக்கத்துல தட்டும்போது வித்தியாசமான சத்தம் கேட்குதா? ஆனா தூரத்துல 2வது கல் தூண்ல நம்ம காத வச்சு கேட்கும்போது, அது ஒரு இசைக்கருவி மாரி அச்சு அசலா அப்படியே வீணை வாசிக்கும்போது வர்ற சத்தத்த அப்படியே குடுத்தது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு சிலரு அதிலேயே காத வச்சுட்டு அதிலேயே தட்டிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கேட்கறத விட கல் தூண்ல வேற யாராவது தட்டிட்டு, இவங்க அந்த இதுல காத வச்சு 2வது கல் தூண்ல கேட்கும்போது, அது அப்படியே வீணை மாரியே சவுண்ட் கேட்குது. அதுவும் காத வச்சு கேட்டா தான் கேட்கும். அதனால இத சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது நம்மளால. உணர மட்டும் தான் முடியும். இந்த சிலையோட வயிற பாருங்க. வயிறு மட்டும் அப்படியே பார்க்கவே அப்படியே தெரியும் ஒரு பெண்ணோட வயிறு அப்படிங்கிறது. இந்த சிலை ஒரு ஆணோட வயிறுங்கிறத அப்படியே வயிறு முதற்கொண்டு அழகா செதுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு ஆணோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத அப்படியே தத்ரூபமா செதுக்கி வச்சிருக்காங்க.